ஃபர்ஸ்ட் வந்து ம். நான் அடுத்த மேட்ச் வின் பண்ணாதான் இவங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவாங்க. நம்பர் 1 மீட் நம்பர் 2 அங்க யா. அந்த சைட்ல. ம். ஸோ அதனால வந்து அந்த விஷயத்துல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ம். ஸோ நியூசிலாண்டை பீட் பண்ணிட்டு நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும். ஒன். ம். செகண்ட் வந்து நியூசிலாந்து வந்து வில் பி டெஃபினெட்லி a tougher side யா. compared to பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான், ரைட்? அதுல வந்து நியூசிலாந்து பேட்டிங்கும் சரி bowling-ம் சரி ஃபீல்டிங் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்கும். யா. அப்ப நீங்க ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அப்பதான் நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா வந்து வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு bowler வேணும். ஓகே. ம். ஏன் சொல்றேன்னாக்க அவங்க வந்து வருண் சக்கரவர்த்தியை ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க ரொம்ப. ம். ஓகே. அண்ட் கண்டிப்பா அவர் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து வில் டூ மிராக்கிள். டெஃபினட்டா ஓகே. வந்து 2-3 விக்கெட் எடுத்து போடுவாரு க்ரூஷியல் டயத்துல. ம். அண்ட் ஆல்சோ எனிஹவ் யூ ஆர் குவாலிஃபைட். யா. அதனால வருண் சக்கரவர்த்தியை விளையாட வச்சாக்க ம். செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகே. அவருக்குமே ஈவன் வேணா குல்தீப் ஒரு யாதவ் ஒரு வந்து நல்லா இல்ல அதான் அவருக்கு வந்து குல்தீப் யாதவ் ரெஸ்ட் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். ரெஸ்ட் பண்ணிட்டு வருண் ஓகே. சக்கரவர்த்தி நல்லா போட்டா போடலாம். இல்லைனாக்கா நீங்க இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரெஸ்ட் பண்ணிட்டு விளையாடிருக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் ஆர்ஷ்தீப் சிங்கை கண்டிப்பா விளையாடலாம். ஓகே. ம். ஏன்னா இப்ப குவாலிஃபை ஆயிடுச்சு நம்ம. ம். அதனால வந்து ஒரு ஒரு டீம்ல சேஞ்ச் பண்ணிட்டு மற்றவங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நேரம் இது அதுவும் லாஸ்ட் மேட்ச் தான் வருது நியூசிலாண்டோட. யா. ம். ஸோ அந்த சமயத்தில் பை த டைம் எல்லாம் டிசைட் ஆயிருக்கும் யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அந்த ஏ குரூப் பி குரூப்ல கூட யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் டிசைட் ஆயிருக்கும். ஸோ எஸ். அதனால கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணி விளையாடுறது நல்லது.